திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வர உள்ளதால் பலத்த பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி கிரிவலம் ஏப்ரல் 30 இரவு 9:52 மணிக்கு தொடங்கி மே 1 இரவு 11:08 மணி வரை என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி கிரிவலம் ஏப்ரல் 30 இரவு 9:52 மணிக்கு தொடங்கி மே 1 இரவு 11:08 மணி வரை என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வது 12 பௌர்ணமி பலன்களை தரும் என்பதால் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து சுமார் 20 முதல் 30 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்களின் வசதிக்காக திருவண்ணாமலை நகரின் பல்வேறு பகுதிகளில் 16 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் வெளிமாநில வாகனங்களுக்கு புறவழிச்சாலைகளில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் கார் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கிரிவல பாதை மற்றும் நகரம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஆங்காங்கே மே ஹெல்ப் யூ மையங்களும் கண்காணிப்பு கேமராக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்க அண்ணாமலையார் கோவிலை சுற்றியுள்ள மாட வீதிகள் மற்றும் நடைபாதைகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு பக்தர்கள் நிழலில் காத்திருக்க பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. 14 கிலோமீட்டர் கிரிவல பாதை முழுவதும் தற்காலிக கழிப்பறைகள், குடிநீர் வசதிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.